அண்ணே கேஎல் ராகுல் சிஎஸ்கேவுக்கு. அண்ணே கேஎல் ராகுல் ஆர்சிபிக்குண்ணே. சிஎஸ்கேவுக்கு ஆர்சிபிக்கு சிஎஸ்கேவுக்கு ஆர்சிபிக்கு சிஎஸ்கேவுக்கு. பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இப்படி ரெண்டு டீமும் கேஎல் ராகுலுக்காக முரட்டுத்தனமாக சண்டை போடுற அளவுக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ஆர்கே கிரிக்கெட் சென்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்பிசி ஹெட் ஆஃபீஸில் கேஎல் ராகுல் நேரில் போய் சஞ்சய் கோயங்காவை மீட் பண்ணியிருக்காரு. இந்த மீட்டிங்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை நீங்கள் இந்த வருஷம் ரீட்டைன் பண்ணிக்கோங்க, எல்ஹெச்சிக்கு இந்த வருஷம் நான் விளையாட தயாராக இருக்கேன் அப்படின்னு கேஎல் ராகுல் சொல்ல, அங்கேருந்து உடனே சஞ்சய் கோயங்கா வெயிட்டு ஐபிஎல் ரிட்டன்ஷன் வரட்டும், நாங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதில் சொல்ல, இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுலை அவங்க ஃபஸ்ட்டு ரீட்டைனாக பண்ண விரும்பலை போல். அதனால் கேஎல் ராகுலை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ரீட்டைன் பண்ணாலும் எத்தனாவது பிளேயராக ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா எல்எஸ்ஜி வந்து வேறொரு கேப்டனை தேடுறாங்கன்னு இதிலிருந்து நல்லா தெரியுது. சப்போஸ் கேஎல் ராகுலை ரிலீஸ் பண்ணால் கேஎல் ராகுலுக்காக ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் கடுமையாக போட்டி போடும். ஏன்னா சிஎஸ்கேவுக்கு தேவை ஒரு நல்ல விக்கெட் கீப்பர், இந்தியன் விக்கெட் கீப்பர். எம்எஸ் தோனி ரிட்டையர் அடுத்த வருஷம் ஆகிட்டார்னா அவர் இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் தேவை. கேஎல் ராகுல் வந்தால் அந்த பொசிஷனுக்கு சரியாக இருப்பார். ஆர்சிபிக்கு ஒரு இந்தியன் கேப்டன் தேவை. அதுவும் இல்லாமல் கேஎல் ராகுல் வந்து லோக்கல் பாய் வேறு. அதனால் கேஎல் ராகுல் ஆக்ஷனில் வந்தால் ஆர்சிபி ஆல் அவுட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கேஎல் ராகுலுக்கு ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் கடுமையாக போட்டி போடுவாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்படிங்கிற மாதிரி நடுவில் பஞ்சாப் கிங்ஸ் வந்து போட்டி போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. சரி, நீங்கள் சொல்லுங்கள், கேஎல் ராகுல் எந்த டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லை எல்ஹெச்சியை ரீட்டைன் பண்ணுவாங்களா? அப்படி ரீட்டைன் பண்ணால் எத்தனாவது பிளேயராக ரீட்டைன் பண்ணுவாங்க? எத்தனை கோடிக்கு ரீட்டைன் பண்ணுவாங்க? ஒருவேளை ஆப்ஷனுக்குள்ளே வந்தால் எத்தனை கோடிக்கு போவார், எந்த டீமுக்கு போவார்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.